வணக்கம், நான் உங்க அட்வொகேட் சுந்தர். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தவங்க வழக்கு தொடர்ந்து வந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இறந்து போச்சு, தெருநாய் கடிச்சு. அது என்னன்னா ஆக்சுவலி உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸு, அது நீதிபதி ரொம்ப காட்டமா, இப்போ நீங்க வந்து சொல்றீங்கல்ல, யாரு அந்த நாய்களுக்கு சப்போர்ட் பண்ற, தெருநாய்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு அது மனசு தான். நான் உனக்கு கொள்ளுன்னு சொல்ல, இப்போ அதை யாரும் துன்புறுத்தலை, அதை நீங்க பாதுகாக்குங்கன்றீங்க. ரோட்ல விட்டீங்கன்னா கடிச்சு இப்ப இறந்துச்சுல அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை இப்ப பாதுகாத்தீங்கன்னா அந்த கடிச்சு செத்து போன குழந்தை உயிரோட வருமா அப்படின்னு காட்டமா தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த என்ன சொல்றது, விலங்குகள் பாதுகாப்பு சங்கத்தை வந்து நாங்க தக்க நடவடிக்கை எடுக்கிறோம். இதை வந்து தக்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் என்ன சொல்றது, கேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்றோம். அதாவது என்னன்னா, அதை ஒரே ஒரு கூண்டுக்குள்ள போட்டு மொத்தமா ஒரு இடத்துல வச்சு நாங்க பராமரிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்காக நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இது அவ்வளவு ஈஸி இல்லை. இது பார்க்க போனீங்கன்னா இது என்னன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த தெருநாய்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஆக்சுவலி அந்த திருநாய்களை இருக்கிற டெல்லியில மட்டும் இப்போ டெல்லியில தான் ஒரு குழந்தை இறந்துருக்கு. அந்த குழந்தை இறந்தவங்க மேல வந்து ஒருத்தவங்க பப்ளிக் இன்வெஸ்டிகேஷனா இல்லை குழந்தை இறந்தவங்க போட்டாங்கன்னு தெரியல, இறந்தவங்களுக்கு சேர்ந்தவங்க, சரிங்களா. ஆக்சுவலி ஜட்ஜி ரொம்ப காட்டமா, இந்த நாய்ங்களால இப்ப நீங்க ரொம்ப பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்களா, துன்புறக்கூடாதுன்னு, அப்படி பாதுகாத்தா செத்து போன குழந்தை வந்துருமா, அப்ப யார் பொறுப்பு? இப்ப இந்த நாய்ங்க ஆக்சுவலி பார்க்க போனா ப்ராக்டிக்கலா இன்னைக்கு நான் கோட்டு போகும்போது காலையில டீ குடிக்கிற இடத்துல, வீட்டுக்கு வரல டீ குடிக்கிற இடத்துல டீ கடையில் நின்னேன். நாய் கருப்பு கலர் பிளாக் கோட்டு போட்டோன்னு கடிக்க வந்துருச்சு. அங்க இருக்கவங்களாம் விரட்டினாங்க. இதுவே சின்ன பசங்க இருந்தா பயந்து ஓடுவாங்க. நாய்ங்க என்ன பண்ணுவோம், ஓடுறாங்கன்னே கடிச்சிரும். அப்ப நீங்க சொல்லலாம், ஏன்டா கோட்டை போய் கோட்டு படிக்கிறா, வீட்டுல இருக்கா போட்டு போனா. நான் போகும்போது ஆக்சுவலி சொல்றேன், பக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன போயிட்டு அங்கே போயிட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி ட்ரெஸ் எந்த கோர்ட்லையுமே ஜட்ஜுக்கு முன்னாடி பேண்டோ கோட்டோ சரி அதாவது போடக்கூடாது, சரிங்களா. இன்னும் என்ன வெளியே மாட்டிட்டு போகலன்னா, வெளியே வந்து என்னன்னா நான் போகிறது வந்து கரெக்டாக வந்து டைம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே போய் ட்ரெஸ் பண்ணுறது, கோட்டு போடுறது எல்லாம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே மாட்டு போட்டு தான் பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். இதனால என்ன பண்ணா, திருநாய்களால ஆக்சுவலி பெரிய ஆளுங்க பரவாயில்ல, வீட்டுல சின்ன பசங்க இருக்கவங்களுக்கு தெளிவா தெரியும், திருநாய்களுக்கு ஆக்சுவலி பாதுகாக்க தான், அவங்க துன்புறுத்த சொல்ல, கொலை பண்ண சொல்ல, பாதுகாக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிருக்காங்க. அந்த நீதிபதியுமே நீங்க பாதுகாக்கிறீங்க சரி, கொலை பண்ணக்கூடாது நீங்க சரி, ஓகே, யாரும் ஆர்டர் பண்ணல, ஆக்சுவலி கொலை பண்ணக்கூடாதுன்னு நாங்களும் தடை வச்சிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க, தெரு வந்து கார்பரேஷன்ல இருந்து பிடிச்சாங்க, நாய் பிடிக்கிற வண்டி வரும் பிடிச்சிட்டு போனாங்க, சாவடிச்சாங்க. ஆனா இப்போ சாவடிக்க வேணான்ட்டோம், நாங்களே தடை செஞ்சிருக்கோம். ஏன்னா ப்ளூ கலர்ஸ் வந்துடும், சரிங்களா. நான் அது சொல்லியிருக்காங்க, நாங்களே தடை வச்சிருக்கோம் சாவடிக்கிறதுக்கு. ஆனால் திருநாய்களால பாதிப்பா இருக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு. அப்ப யாரு பொறுப்புன்னு சொல்லி டெல்லியில முக்கியமா சிஎம் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதாவது உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் என்னன்னா ஒரு இவ்வளவு டைமுக்குள்ள நாங்க குறிப்பிட்ட ரொம்ப குறுகிய காலத்துல மொத்த நாய்களும் கூட்டிட்டு போய் அடைக்கலம் பண்ணி ஒரே இடத்துல சாப்பாடு போடுறோம், வெளியே விட மாட்டோம், சாவு அடிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக நிறைய பேர் நீங்க என்ன அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிருக்கீங்களா, நாய் அடைக்குன்னா குறைஞ்சது எடுத்துட்டு போய் வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஷெல்டர் கட்டணும், கூண்டு மாதிரி கட்டணும் மொத்த நாய்களுக்கு, சரிங்களா. பிளஸ் சாப்பாட்டுக்கு அந்த கட்டுறதுக்கு எல்லாம் 25 கோடி டெல்லிக்கு மட்டும் வேணுன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்தியாவுக்குள்ள டெல்லிக்கு மட்டும் 25,000 கோடி. அப்போ அது அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. செத்து போன குழந்தை ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க சாவே இல்லை இந்த குழந்தை அப்படின்னா, அப்போ டிவியில வர்றதெல்லாம் பொய்யா? கிட்டத்தட்ட நானே இப்போ மட்டுமே எனக்கு ஒரு 5-6 வீடியோ பார்த்துருக்கேன். சின்ன பசங்களுக்கு தொலைச்சிட்டு போயிருக்கு, கடிச்சு குதறி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கடிச்சு குதறினவங்களுக்கு ஜட்ஜு காட்டமா இதெல்லாம் யாரு பொறுப்பு? கரெக்ட் தான், நிறைய பேர் வந்து உயிரோட ஜீவன் அப்படின்றீங்க. அப்போ எல்லா நாய்களும் உயிரோட ஜீவன் இல்லை, கடிக்காதுன்னு நினைச்சோம். எந்த நாய் கடிக்கும்னு யார சொல்ல முடியும்? அதனால வந்து டெல்லி சிஎம்
எல்லா நாய்ங்களையும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அதாவது தெரு நாய்ங்களை கூட்டிகிட்டு போய் வச்சு நாங்களே சாப்பாடு போட்டு பராமரிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. தெருவில் விட மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் இது அவ்வளோ ஈஸி இல்லை, 25,000 கோடி வேணுன்றிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள, டெல்லிக்கு மட்டும். இது நடைமுறைக்கு வந்தாலும் தெரியும் என்னன்ட்டு. ஆக்சுவலி இது கரெக்டான சட்டம். எடுத்துகிட்டு போய் கொல்லாமல் இந்த மாதிரி வச்சு ஆளுங்க வச்சு சாப்பாடு போட்டு கவனித்து கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா தெருவில் இருக்கவங்க அத்தனை சின்ன பசங்களுக்கு பக்கா சேஃப்டி. என்ன இதுக்கு ராகுல் காந்தி எதிர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இந்த மாதிரி வைக்கிறது வந்து தப்பு, அது வாயிலா ஜீவனு அப்படின்ட்டு இருக்காங்க. சரி சார், இப்போ கடிச்சு கோதறனா யாரு பொறுப்பு? அவங்க எடுத்தது முடிவோ நடைமுறைக்கு வந்தாலும் தெரியும் என்ன எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலி பக்கா முடிவு. உங்க இதுக்கு ஃபீட்பேக்கு என்னன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.